டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் நிகழக்கூடிய ராகு கேது பெயர்ச்சியை பற்றி 2025 மே மாதம் 18ஆம் தேதி இந்த பெயர்ச்சி நிகழப்போகுது. அது ஒவ்வொரு ராசியினருக்குமே என்ன விதமான பலன்களை தரப்போகுதுங்கிறத பற்றி விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். ராகு கேது அப்படிங்கிறதே நிழல் கிரகங்கள், சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு தனியாக வீடு அப்படிங்கிறது கிடையாது. ஜோதிட சாஸ்திர ரீதியாக இப்போ 12 ராசிகள் இருக்குன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் அதிபதியாக இருப்பாங்க. இப்போ கடகம்னா சந்திரன், சிம்மம்னா சூரியன், உங்களுக்கு மிதுனம்னா புதன், இந்த மாதிரி இருப்பாங்க. பட் ஆனால் இந்த ராகு கேது மட்டும் எந்த வீட்டை போய் அமர்றாங்களோ அந்த வீட்டினுடைய மொத்த அதிகாரத்தையும் அவங்க எடுத்துக்குவாங்க. அந்த ராசி அதிபதி என்ன செய்வாரோ அந்த ஒர்க்கை இவங்க செய்வாங்க. அது மாதிரியான ஒரு தன்மையுடையவங்க. ரெண்டாவது, இந்த 2 கிரகங்கள் மட்டும்தான் ரிவர்ஸில் சுற்றும், ஆன்டி கிளாக் வைஸில். மற்ற கிரகங்கள் இப்போ காலபுருஷ தத்துவத்தின்படி மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் இப்படி போகுதுன்னா இவங்க கடகம், மிதுனம் இப்படி வருவாங்க, ரிஷபம், மேஷம் இப்படி சுற்றுவாங்க, ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுவாங்க. பொதுவாகவே ஒவ்வொரு வருஷத்துலேயும் ஒரு 3 கிரக பயிற்சிகளை எல்லாருமே கவனிப்பாங்க. முக்கியமாக ஃபஸ்ட்டு குரு, அதன் பிறகு ராகு கேது. ஏன்னா இது 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன விதமான மாறுதல்களை ஏற்படுத்துதுங்கிறத பார்ப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப நாள் கழித்து மாறக்கூடியது. ஒரு கிரகத்திலிருந்து அடுத்த கிரகத்திற்கு போகக்கூடியது, ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு நகரக்கூடியது. அதே போல் சனி 2.5 வருட காலங்கள் எடுத்துக்கும். பட் அந்த 2.5 வருட காலங்கள்லையுமே சமயத்தில் உங்களுக்கு அதிசாரம், அதே மாதிரி வக்ரம், இது மாதிரியான தன்மைகளில் இடம் மாறிக்கிட்டே இருப்பார். ஸோ இந்த 3 கிரகங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொண்டு வரக்கூடியது. சாதாரண ஒரு குப்பையில் இருக்கிறவனை குபேரனாக்கும், குபேரனை இருக்கிறவனை குப்பைகளை கொண்டு விட்டுரும். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது. இந்த ஒரு வருஷத்தில் மட்டும்தான், இந்த 2025 கிட்டத்தட்ட இந்த 4 கிரகங்களுமே மாறுதுங்க. குரு, சனி, ராகு, கேது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ரொம்ப நன்றாக தெரிஞ்சு வச்சுக்கணும் எந்த கிரகம் நமக்கு என்ன நல்லது பண்ண போகுது. இதில் பெரிய ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. நான் ஏன் இவ்வளோ விளக்கமாக உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை தெரிந்து கொண்டீர்கள் என்றால் இந்த வருஷம் உங்களுக்கு மிகப்பெரிய பொற்காலமாக அமையும். 12 ராசியினருக்குமே. ஏன் 12 ராசிக்குமேன்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு ராகு கேது கைவிடுதா, குரு நல்லது பண்ணுறாரான்னு பாருங்கள். குரு கைவிடுறாரா, சனி நல்லது பண்ணுறாரான்னு பாருங்கள். சனி உங்களுக்கு கெடுதல் பண்ணுதா, மற்ற 3 கிரகங்கள் குரு, ராகு கேது நல்லது பண்ணுதான்னு பாருங்கள். நிச்சயம் ஏதாவது ஒரு வகையில் ஒரு கிரகமாச்சும் உங்கள் லைஃப்பை பேலன்ஸ் பண்ண போகுது. ஸோ எந்த விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும், எந்த விஷயங்களில் நீங்கள் ரொம்ப அதிகப்படியாக ரிஸ்க் எடுக்கலாம், லாபங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த பதிவில் விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளார போகலாம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது பயிற்சி காலம் எப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். தனுசு அப்படிங்கிறதே குருவுக்கான ஒரு வீடு. உங்களுடைய ராசியின் அதிபதியே குரு தான். அவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீட்டில் அமரக்கூடிய ராகுவை பார்க்க போகிறார். நான் ஏன் இந்த இடத்துல குருவை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லி ஆரம்பிக்கிறேன்னா, குரு இந்த ராகு கேது பெயர்ச்சி 18ஆம் தேதி நிகழுதுன்னா அது 15ஆம் தேதி 3 நாட்களுக்கு முன்னாடியே குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது நிகழ்ந்துருது. அப்படி நிகழக்கூடிய அந்த பெயர்ச்சி ராகுவை தன்னுடைய சுப பார்வையாக பார்த்து புனிதப்படுத்துகிறார். எல்லாத்துக்கும் மேலே இந்த 3ஆம் வீடு அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம், காரிய ஜெயஸ்தானம், எடுக்கக்கூடிய காரியங்களில் வெற்றியை தரக்கூடிய ஒரு ஸ்தானம். அது உங்களுக்கு மிக நன்றாகவே கிடைக்கப் போகிறது, அமையப் போகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளுக்கும் குருவின் பார்வையோடு இருக்கக்கூடிய அந்த 3ஆம் வீட்டு ராகு நன்மைகளையே தரப்போகிறார். இன்னொரு பக்கம் கேது 9ஆம் வீட்டில் அமர்வதும் உங்களுக்கு நன்மையே. உங்களை பொறுத்த அளவுக்கு குருவுக்கு மிகவும் உகந்தவர் கேது. குரு ஞானத்திற்கு அதிபதி அப்படின்னா, கேது குருவின் தலைமை சீடர் மாதிரி, ஞான மோட்சக்காரகன்னே சொல்லுவோம். ஸோ அப்படிப்பட்ட கேது 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்துக்கு அமரும் பொழுது அவருமே உங்களுக்கான நன்மைகளை அதிகப்படுத்துவார், நல்ல சிந்தனைகளை தருவார், உங்களை தெளிவான முடிவுகளை எடுக்க வைத்து அதன் மூலமாக லாபங்களை பெற்று தருவார்.
இந்த சமயத்தில் ஒரே ஒரு விஷயத்தில் ஜாக்கிரதையாக நீங்கள் எதில் இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, குருவுடைய வீடான மீனத்தில் சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது நிகழ்ந்திருக்கும். இந்த ராகு கேது பெயர்ச்சி நடக்கிறதுக்கு ஒரு 45 நாட்களுக்கு முன்பாகவே மார்ச் இறுதியில் அர்த்தாஷ்டம சனியாக மீன ராசியில் வந்து சனி உட்கார்ந்துருப்பார். அப்போ அதை பார்த்து நிறைய பேர் பயப்படுவாங்க. அர்த்தாஷ்டம சனியில் 4ஆம் வீட்டில் வந்து அமர்ந்த சனி வந்து கெடுதல் பண்ணுமோ அப்படிங்கிற பயம் அப்படிங்கிறது இருக்கலாம். இல்லை, அவர் உட்கார்ந்துருப்பதே குருவுடைய வீடு தான். உங்களுடைய ராசி அதிபதியே குரு தான். அவருமே ராகு ஒரு பக்கம் பார்க்குறாரு. சர்ப்பத்தை பார்த்து நன்மைகளை வேற அதிகப்படுத்திக்கிட்டு இருக்காரு. இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கும் பொழுது அந்த ஒரு சிறு கெட்ட விஷயத்தினால அல்லது ஒரு அர்த்தாஷ்டம சனியினால் பெரிய கெடுதல்கள் அப்படிங்கிறது நிகழ்ந்துராது. லாபத்தில் தான் நஷ்டமாகி கொண்டே போகாது. இப்போ லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு 100 ரூபா கிடைக்க வேண்டிய இடத்துல 70 ரூபா கிடைக்கலாம். அந்த 30 ரூபா தான் நஷ்டப்படும். ஆனால் நிச்சயம் வந்து லாபம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய இந்த 2025 கிரக பயிற்சி காலகட்டங்களில் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகள் அதிகப்படுத்தி கொள்ளணும்னா நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் குருவுக்கு மிகவும் உகந்த தென்திட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய தஞ்சாவூர் அருகில் இருக்கக்கூடிய மிக பழமை வாய்ந்த 1000 வருஷத்து பழமை வாய்ந்த குருவுடைய ஆலயம். எல்லாருமே ஆலங்குடி போவாங்க, ஆனால் நீங்கள் திட்டைக்கு போங்க. திட்டையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு குரு ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க. நன்மைகள் மிக அதிகப்படியாகவே நடக்கும். சரி, அவ்வளோ தூரம் போக முடியலையா? உங்கள் வீட்டில் அருகிலேயே இருக்கக்கூடிய சித்தர்களின் ஜீவ சமாதிகளுக்கு ஒரு அமாவாசை தினத்திலேயோ பௌர்ணமி தினத்திலேயோ சென்று வருவதுமே உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை இரட்டிப்பாகும். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது ராகு கேது பயிற்சிக்குரிய இந்த பொது பலன்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஒவ்வொரு பயிற்சி காலகட்டங்கள்லையுமே சாதகமும் இருக்கும், பாதகமும் இருக்கும். சாதகங்களை மிக அதிகப்படுத்தி கொள்வதற்கும் பாதகங்களை மிகவும் குறைத்து கொள்வதற்கும் நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய பெயரையே மந்திர சக்தியாக மாற்றுவது. இப்போ நான் சொல்லக்கூடியது விளையாட்டு இல்லைங்க. குருவுடைய அருள் இருந்தால்தான் இது உங்களுக்கு கிடைக்கவே செய்யும். நீங்கள் வணங்கக்கூடிய குலதெய்வத்தினுடைய அருளும் இஷ்ட தெய்வத்தின் அருளும் குரு மகான்களின் அருளும் இருக்கும் பொழுது ஒரு மனிதனுடைய விதியே மாறும் அவருடைய பெயரினால். நீங்கள் எவ்வளோ பெரிய ஞானிகளை எடுத்துக்கொள்ளுங்கள், அவங்களுடைய இயற்பெயர் ஒன்றாக இருந்திருக்கும். அவர்கள் வாழ்க்கையில் முக்தி நிலை அடையும் பொழுது தீட்சை பெறும் பொழுது வேற ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கும். நரேந்திரநாத் விவேகானந்தராக மாறுறாரு, வெங்கடநாதர் ஸ்ரீ ராகவேந்திரராக மாறுறாரு. இது மாதிரி நிறைய உதாரணங்கள் இருந்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா பெயருக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய சக்தி இருக்குதுங்க. அந்த பெயரினுடைய சப்தம் வந்து உங்கள் வாழ்க்கையில் காலம் முழுக்க நிரந்தரமாக நல்ல பலன்களை கொண்டு வரணும்னா அது உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருந்திருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் சரி செய்து கொள்வதற்கு இறைவன் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்துருக்காரு இந்த பதிவின் மூலமாங்கிறத நீங்கள் உறுதியாக நம்புங்க. ஏன்னா இந்த 2025 உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம், பாசிட்டிவான சேஞ்சஸ் நிகழ்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த நொடி உங்களுக்கு ஏற்படுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சரி, இது எப்படி நம்ம செக் பண்ணணும்? ஏற்கனவே அமைந்திருக்கிற பெயர் உங்களுக்கு நல்லா இருக்கா இல்லையாங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய பெயர், பிறந்த தேதி மற்றும் உங்களுடைய வியாபார பெயர் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதையுமே நீங்கள் அனுப்பலாம். சில பேர் குழந்தைக்கு அப்போ தான் பேர் வச்சுருந்துருப்பீங்க, அந்த பெயர் சரியாக இருக்கா, அவங்களுக்கு ஒரு நிரந்தர சொத்து மாதிரி அந்த பெயர் அமையுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த குழந்தையினுடைய பிறந்த தேதியும் பெயரையும் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. இந்த பெயர்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லது பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிற தகவல்கள் வரைக்கும் மாத்திரம் நான் வந்து இலவச பொது பலன்களாக தருவதாக இருக்கிறேன். நிறைய பேருக்கு வந்து ஏற்கனவே நல்லது பண்ணக்கூடிய லெவலில் இருக்கும், அது வெளிப்படையாகவே நான் சொல்லி கொடுத்துருவேன். அப்படி நல்லது பண்ணலைன்னா என்ன செய்யணும், அப்படி செய்வதனால் உங்களுக்கு என்னென்ன நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத என்னுடைய கன்சல்டேஷன் ப்ரொசீஜராக உங்களுக்கு நான் அனுப்பி வைப்பேன். நீங்கள் விருப்பப்பட்டீர்கள் என்றால் அதன் பிறகு என் மூலமாக நீங்கள் கன்சல்டேஷனை எடுத்துக்கலாம். ஏன்னா உங்களுடைய பிறந்த தேதி பற்றி அதில் நான் சொல்ல போகிறேன். பிறந்த தேதியின் கூட்டியின் என்னென்ன தன்மைகளில் உங்களுக்கு லைஃப்பில் இருந்துக்கிட்டு இருக்குங்கிறத சொல்ல போகிறேன். தற்போது உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய பெயர் என்ன விதமான பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்குங்கிறத பற்றியெல்லாம் விரிவாக நான் சொல்ல போகிறேன். விருப்பமுள்ளவர்கள் இதை அனுப்பி வைங்க. உங்களுக்கான மிக சக்தி வாய்ந்த பெயர் திருத்தம் அமைவதற்கான காலம் இது. இதுவே வந்து குரு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு. இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் லைஃப்பில் மாபெரும் அச்சீவ்மெண்ட்டை இந்த வருஷ கடைசிக்குள்ளார நீங்கள் அடைவதற்கு எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.